சிஷியன். குருவே உலகம் முழுவதும் அவனவனது மனதாகும் என்றும் அந்த மனமே குருவென்றும் சொன்னீர்கள். அப்படியானால் உலகமே குருவாகிறதல்லவா? குரு, ஆம். ஆனால் அது நீர் கிரகித்த பிரகாரம் அல்ல. அது எப்படி என்றால், முன் அத்தியாயத்தில் விவரித்த மாயிலிருந்து 2 நிலைமைகள் உண்டாகிறது. அது முதலாவது காரணமும் 2வது காரியமும் ஆகும். இவ்விதம் 2 நிலைகள் கூடும்போது மாத்திரமே உலகம் உண்டாகிறது. அதில் காரியம் என்பது என்னவென்றும் காரணம் என்பது என்னவென்றும் நாம் அறிய வேண்டும். ஆனால் காரியம் என்பது ஏதாவது அனுபவத்திலோ பலத்திலோ வருவதும் கிடைக்கிறதும் ஆகும். அவை எவ்விதமாய் வருகின்றதோ கிடைக்கிறதோ அதற்குள்ள பிரயத்தனம் எதுவோ அது காரணமும் ஆகின்றது.